எக்ஸ்டர்னட் ஏசிஎல். சரியா? ஏன் எக்ஸ்டர்னட் ஏசிஎல் நம்ம கண்டுபிடிக்கும்? சோர்ஸையும் வச்சு காய்ச்சிருக்கோம், டெஸ்டினேஷனை வச்சும் காய்ச்சிருக்கோம். சோர்ஸை மட்டும் தனியாக வச்சு காய்க்க மாட்டா அது ஸ்டாண்டர்ட் ஏசிஎலுக்குள்ளே வரும். சோர்ஸ், டெஸ்டினேஷன், போர்ட் நம்பர், ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாம் வச்சு காய்க்க மாட்டா அது எக்ஸ்டர்னட் ஏசிஎலுக்குள்ளே வரும். நம்ம இப்போதைக்கு போர்ட் நம்பர், ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் போகல. இப்போதைக்கு நம்ம சோர்ஸையும் டெஸ்டினேஷனையும் மட்டும் வச்சு காய்க்க போகிறோம். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்கேன்டா, இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த க்ரீன் கலர் இந்த பிசி இங்கே பக்கம் இருக்கிற இந்த 2 க்ரீனோடைய மட்டும்தான் பிங்க் ஆகும், கம்யூனிகேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஹைலைட் பண்ணிருக்க ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது இங்கே இருக்கிற ப்ளூவோட மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ணணும். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பேசிக்கான கன்ஃபிகரேஷனை முடிக்கேன் ஏசிஎல் செய்கிறதுக்கு முந்தி. சரி, முதலாவது இந்த இருக்கிற ரவுட்டரை வந்து எல்லா போர்ட்டையும் நோ ஷட் டவுன் பண்ணி எடுப்போம். ஒன்றில் மட்டும் கோடிங்கில் வந்துட்டேன், அடுத்ததில் மேனுவலாக செய்கிறோம். நோ பண்ணிவிட்டு எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல். சரி, கான்ஃபிகர் டெர்மினல் மோடில் வந்தால் ஜீனி இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் இதானெட் 0/021, சீரியலுக்கு வராங்க 01 நோ ஷட் டவுன். அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் சீரியல் 1/0 நோ ஷட் டவுன். சரிதானே? ஓகே, அடுத்ததாக இங்கே எல்லாம் மேனுவலாக நான் பண்ணிவிடுங்க. சீரியலுக்குள்ளே வந்து ஆன் பண்ணுவோம். அதே மாதிரி 2 ஃபாஸ்ட் இதானெட் போட்டு ஆன் பண்ணிவிடுவோம். சரி, இப்போ போர்ட்டெல்லாம் இப்போ எடுத்தாச்சு. அடுத்ததாக VLAN க்ரியேட் பண்ணி எடுப்போம். இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா VLAN 10 இருக்குது, அடுத்ததில் 20, அடுத்தது 30, அடுத்தது 40. அப்போ VLANஸை க்ரியேட் பண்ணி எடுப்போம். எனேபிள் கான்ஃபிகர் டெர்மினல் VLAN 10. அடுத்து என்ன செய்ய போகிறோம்? ஆக்சஸ் போர்ட் ட்ரங்க் போர்ட்டாக மாற்ற போகிறோம். 0/3 ட்ரங்க் போர்ட்டாயும் 1 2 ஆக்சஸ் போர்ட்டாயும் வரப்போகுது. இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இதானெட் 0/3 ஸ்விட்ச் போர்ட் மோட் ட்ரங்க். அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் ஃபாஸ்ட் இதானெட் 0/1 to 2 ஸ்விட்ச் போர்ட் மோட் ஆக்சஸ், ஸ்விட்ச் போர்ட் ஆக்சஸ் VLAN. ஓகே தானே? மிச்சம் மேனுவலாக செஞ்சு போகும். அதை ஓகே, இங்கே VLAN 20 க்ரியேட் பண்ண போகிறோம். (0/3 ட்ரங்க் போர்ட் மாற போகுது, 1 2 ஆக்சஸ் போர்ட். அடுத்தது VLAN 30 இங்கே 0/1 ட்ரங்க் போர்ட் 2 and 3 ஆக்சஸ் போர்ட். ஓகே, அடுத்தது VLAN 40 1 trunk port VLAN 40 VLAN 40. சரியானே? ஓகே, இது VLAN க்ரியேட் பண்ணி ஆக்சஸ் ட்ரங்க் போர்ட்டாக மாற்றியாச்சு. ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? VLANக்கு சப்இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி IP அசைன் பண்ணணும். இந்த VLAN 10க்கு எங்கே வந்து நம்ம கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரில் 0/0 வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ 0/0 நம்ம என்னத்துக்கு க்ரியேட் பண்ண போகிறோம்? சப்இன்டர்ஃபேஸ் VLAN 10 க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ அவருக்கு எக்ஸிட் வந்து இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இதானெட் 0/0.10 என்கேப்சுலேஷன் .1q 10 IP அட்ரஸ். நான் லாஸ்ட் ஐபியை கொடுத்து வரேன் எல்லா சப்இன்டர்ஃபேஸுக்கும். ஐபியை 10.25.0. ஓகே தானே? சரி, அடுத்தா பாருங்கள் 0/1. 0/1 என்ன கனெக்ட் ஆகிருக்கு? VLAN 20. அப்போ 0/1 சப்இன்டர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம் VLAN 20க்கு. இப்போ அதே கோட் எடுத்து 0/1 மாற்றி போட்டு .20 என்கேப்சுலேஷன் .1q 20 IP அட்ரஸ் 10.254க்கு பதிலாக 20.25. சரிதானே? ஓகே, அப்படியே இங்கே பக்கம் வந்தோம்டா இங்கே VLAN 30 40 இருக்கு. 30 என்னத்தில் கனெக்ட் ஆகிருக்கு? FA 0/0. ஓகே, அப்போ அதில் 30க்கு ஒரு சப்இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இதானெட் 0/0.30 என்கேப்சுலேஷன் .1q 30 IP அட்ரஸ்
192.168.30.254. ஓகே, அதே மாதிரி 0/1ல் வருங்க அடுத்த விலான் 40 கனெக்ட் ஆகி. அப்போ 0/1.40 encapsulation.1q 40 IP address 40.254. சரி, அடுத்த பார்த்தோம்னா இது ரெண்டு கடையிலையும் நெட்வொர்க் கொண்டு வரணும் நம்ம. அப்போ அதுக்கு இப்படி ஒரு ஐபி எடுப்போம் 1.1.1.1 சாரி 0/30. அப்போ /30 என்றபடியாக ரெண்டு யூஸபிள் ஐபி வரும். 1.1 இதுக்கும் .2 இந்தியாவில் சைடில் சீரியல் டிவைஸுக்கு அசைன் பண்ணக்கூட. சரி, அப்போ இங்கே வந்து இதுக்கு நம்ம சப் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண தேவையில்லை, டிரெக்டாக என்ன செய்யலாம், அசைன் பண்ணலாம். இன்டர்ஃபேஸ் சீரியல் 1/0 IP அட்ரஸ் 1.1.1.1 சப்நெட் 30 என்றபடியாக சாரி CADR 30 என்றபடியாக சப்நெட் 252 முடியும். அதே மாதிரி இங்காலையும் இன்டர்ஃபேஸ் சீரியல் 1/0 IP address 1.1.1.2 255.255.255.252. சரிதானே? ஓகே, இப்போ ஐபிக்கு அசைன் பண்ணுற எல்லா வேலையும் முடிச்சு. அடுத்ததாக ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ஒன்று அப்ளை பண்ணணும். ஏன் இந்த இருக்கிற ரவுட்டருக்கு இங்கே இருக்கிற 191.6.30.40 நெட்வொர்க்கும் தெரியும். இந்த ரவுட்டருக்கு 10.0 20.0 என்ற இந்த நெட்வொர்க் தெரியும். அப்போ அதை ரெண்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ண மட்டும் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அப்ளை பண்ணணும். ஒன்று ரிப்போ SPF EAGRP BGP ஏதோ ஒன்று அப்ளை பண்ணணும். நம்ம OSPF அப்ளை பண்ணி எடுக்கணும். சரி, முதலாவது இந்த இருக்கிற ரவுட்டரை வந்து ஒரு எக்ஸிட் பண்ணி போட்டு ரவுட்டர் OSPF அங்கே ப்ராசஸ் ஐடி ஒரு 10 என்ற மாதிரி கொடுப்போம். அடுத்ததாக நெட்வொர்க், முதலாவது நெட்வொர்க் என்ன தெரியும், 192.168.10.0 அங்கே ஒயிட் கார்ட் மாஸ்க் 0.0.0.255 ஏரியா 0. அடுத்தது 20. தெரியும் அது. அடுத்த நெட்வொர்க்காக 1.1. தெரியும் 1.1.1.0 0.0.0.252 வழியாக 3 என்று வரும் ஏரியா 0. ஓகே தானே? OSPF முடிச்சு. இப்போ அங்கே லோகம் வருவோம். இங்கேயும் சேம் ரவுட்டர் OSPF அதே ப்ராசஸ் ஐடி 10 நெட்வொர்க் 192.168.30.0 0.0.0.255 ஏரியா 0. அதே மாதிரி 40. அடுத்த நெட்வொர்க் 1.1.1.0 0.0.0.3 ஏரியா 0. சரி, உடனே இது வந்து நெய்பரை ஐடென்டிஃபை பண்ணி லேர்ன் பண்ணி எடுக்கிற மாதிரி செக் பண்ணி பார்ப்போம். டூ ஷோ IP ரவுட். ஓகே பாருங்க, ஓன்றது OSPF, அதை வச்சு 10.0 20.0 லேர்ன் பண்ணி எடுத்து. இதே மாதிரி முதலாவது செக் பண்ண வேண்டாம், OSPF யூஸ் பண்ணி 30 40 லேர்ன் பண்ணி எடுத்துருக்கேன். 30 40. சரியா? ஓகே, இனி நம்ம வந்து ஸ்டாட்டிக்கலாக DSCPயில் IP அசைன் பண்ணிவிட மாட்டோம். சரி சரி, நம்ம இதை செய்வோம். DSCPயை எக்ஸிட் பண்ணிட்டு முதலாவது என்ன வரும், IP DSCP ஃபுல் நேம் ஜஸ்ட் ஒரு ஏன்ற மாதிரி ஒரு பேர் வைப்போம். அடுத்தது நெட்வொர்க் 192.168.10.0 255.255.255.0. அடுத்தது டிஃபால்ட் ரவுட்டர் என்ன வரும், சப் இன்டர்ஃபேஸுக்கு கொடுத்த IP அட்ரஸ் 192.168.10.254. அடுத்ததாக DNS, அது சும்மா டம்மி ஒரு 1.1 கொடுத்துருவோம். சரி, அடுத்த IP DSCP போல் B. இங்கே நெட்வொர்க் என்ன வரப்போகுது, 10.0க்கு பதிலாக 20. டிஃபால்ட் ரவுட்டர் சப் இன்டர்ஃபேஸுக்கு கொடுத்தது 20.254. DNS சேம் அதை கொடுத்தோன்னா ஓகே. சரிண்ணே? ஓகே, க்ளோஸ் பண்ணி போட்டு IP வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, DSCP ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல். 10.1 வந்துருக்கு IP அட்ரஸ். 10.2 வந்துருக்கு அடுத்த IP அட்ரஸ். .1
20.2. இப்போ இங்கே அளவாக்கம் 3040 செய்வோம். IPDSCP pool C network 192.168.30.0 255.255.255.0 default 192.168.30.254. சரி, அதே மாதிரி IPDSCP pool D network 40.0 default 40.25. சரி, ஐபியை செக் பண்ணி பார்ப்போம். .1 30.2 40.1 40.2. சரியா? இப்போ டிஎஸ்சிபி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாச்சு, கம்யூனிகேட் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒன்றா சும்மா ரெண்டு பிங் செக் பண்ணி பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல் எல்லாம் வரும், சும்மா செக் பண்ணி பார்ப்போம். அதுவும் சக்ஸஸ்ஃபுல். அப்போ கம்யூனிகேஷன் என்ன செய்யுது, நம்மள நடக்குது. ஓகே, இனி தான் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஏசிஎல் என்ன செய்ய போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். சரி, நமக்கு தெரியும் எக்ஸ்டர்னல் ஏசிஎல் எப்பையும் சோர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற டிவைஸில் தான் அதில் ரூல்ஸ் எல்லாம் எழுதணும். ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் இன்டர்ஃபேஸ்லாம் என்ன செய்யணும், அப்ளையும் பண்ணணும் அந்த ரூலை. சரியா? ஓகே, இப்போ முதலாவது பார்த்தீங்க, இந்த க்ரீன் கலர் பிசி இங்கே இருக்கிற க்ரீனோட பிங் ஆகணும், கம்யூனிகேட் பண்ணணும். மிச்சத்தோட கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன கமாண்ட் வரப்போகுது, சாரி, அப்போ இந்த ரவுட்டரில் எழுத போகிறோம். நம்ம சோர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ரவுட்டரில் எழுத போகிறோம். இதான் இந்த சோர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற டிவைஸ் இந்த இருக்கிற ரவுட்டர் எழுதி போட்டு எந்த இன்டர்ஃபேஸில் அப்ளை பண்ணணும், எந்த இன்டர்ஃபேஸ் பக்கத்தில் இருக்கியோ அந்த இன்டர்ஃபேஸில் அப்ளை பண்ணணும். எனக்கு பக்கத்தில் இருக்க இன்டர்ஃபேஸ் தான் பாருங்க, இந்த இருக்க FA0/0. சரி, அந்த 0/0 அந்த ரூல் என்ன செய்யும், அப்ளை பண்ணணும். சரி, ஓகே, இப்போ வருவோம் பிசிக்கு, ரவுட்டருக்கு. இப்போ வரும் முதலாவது கமாண்ட் எப்படி வரும், ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டுக்கு IP access list. அங்கே டவுட்டாக கொஷின் மார்க் கொடுத்து பாருங்கள். அதுவே கேட்கும் ஸ்டாண்டர்டாக எக்ஸ்டெண்டட். நம்ம இங்கே தெரியும் இங்கே எக்ஸ்டெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ்டெண்டட் திருப்பி கொஷின் மார்க் கொடுத்து பாருங்கள். 100லேருந்து 199க்குள்ளே ஏதாவது நம்பர் ஒன்று அசைன் பண்ண சொல்லுது. அப்படி அடி போர்டை வச்சு என்ன செய்யலாமா, எக்ஸஸ் லிஸ்ட் எழுதலாமா. சரி, நம்ம நம்பர்ஸை வச்சே போ, நான் ஒரு 110 நம்பரை யூஸ் பண்ணுறேன், கொடுத்தாச்சு. சரி, முதலாவது என்ன செய்ய போகிறோம், பெர்மிட் பண்ண போகிறோம். பெர்மிட்ன்றது அலோவ் பண்ணுறது. பெர்மிட்டை கொடுத்து போட கொஷின் மார்க் கொடுத்தோன்னா என்ன கேட்குது, ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் கேட்குது. நமக்கு தெரியும் பிங்குக்கு யூஸ் பண்ண ப்ரோட்டோகால் ICMP. இப்போ பெர்மிட் பண்ண போகிறேன் ICMP ப்ரோட்டோகாலை. திருப்பி கொஷின் மார்க் கொடுக்குறேன். இப்போ என்ன கேட்குது, முதலாவதா சோர்ஸில் டீட்டெயிலாக கேட்குது. இந்த சோர்ஸில் பக்கம் பிரிக்கால் யார், இந்த பிசி. இந்த பிசியில் IP அட்ரஸ் எனக்கு என்ன 10.1. இந்த 10.1 தான் என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன் முதலாவதா. சரி, ஒன்று ரெண்டு மெத்தடில் சொல்லலாம். என்ன, ICMP கொடுத்து ஃபர்ஸ்ட் 192.168.10.1. இதுவும் சேம் மெத்தட் தான். அப்படி இல்லாட்டி என்ன, 192.168.10.1 ஸ்பேஸ் 000 இன்வெர்ஸ் மாஸ்க், ரெண்டுமே சேம் தான். சரி, ஓகே, இப்போ திருப்பி கொஷன் மார்க் கொடுத்துறேன்டா. இப்போ என்ன கேட்குது, டெஸ்டினேஷன் IP அட்ரஸை கேட்குது. சரி, டெஸ்டினேஷனில் எனக்கு எங்கே ரீச் ஆகணும், இந்த இருக்க பிசிக்கு ரீச் ஆகணும். ஓகே, அதில் IP அட்ரஸ் என்ன 30.1. இப்போ நான் இங்கே சொல்ல போகிறேன் 192.168.30.1. திருப்பி அங்கால 000. அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஒன் ஓட்டு 30.1 கொடுத்தாலும் சரி. ஓகே தானே, பெர்மிட் பண்ணியாச்சு. திருப்பி அகைன் இந்த அறிக்கை 10.1ன்றது இதோட திருப்பி போய் பிங் ஆகணும், இந்த அறிக்கை 40.1ஓட பிங் ஆகணும். அப்போ அதே கமாண்ட் வரும். இங்கே 30.1க்கு பதிலாக 40.1 டெஸ்டினேஷனில் மட்டும் மாற்றியாச்சு. மிச்சது எனக்கு மிச்சத்தோட என்ன செய்யக்கூடாது, எனக்கு கம்யூனிகேட் ஆகக்கூடாது. அப்போ டினை ICMP எனி கொடுத்த மாட்டா, சோர்ஸ்லேயும் எனி, டெஸ்டினேஷன்லேயும் எனி, மற்றத்தோட கம்யூனிகேட் ஆகாது. என்டர் பண்ணியாச்சு. சரியானே, இப்போ முதலாவது ரூலில் எழுதி முடிச்சு. ஓகே, இப்போ இந்த ரூலை நான் எங்கே அப்ளை பண்ண போகிறேன், FA0/0. அதுலேயும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சப் இன்டர்ஃபேஸில். சரியானே, ஓகே. அப்போ ஒரு எக்ஸிட்
interface fast ethernet 0/0.10 IP access group என்ன நம்பரோடு கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த access லிஸ்ட்டை 110 அடுத்தது இன்பவுண்ட் அவுட் பவுண்டான்னு சொல்லப்படும். இப்போ டிராஃபிக் என்ன செய்ய போகுது இந்த அறிக்கை FA 0/0.110க்குள்ளால போகுது. அப்போ இன் இப்போ ரிலையபிள் ஆகிடுது. சரியா? செக் பண்ணி பார்ப்போம், வெரிஃபை பண்ணி பார்ப்போம் வேலை செய்தாண்டு. முதலாவது என்ன செய்வோம், ஒரு பேக்கெட் எடுத்து இந்த பீஸில் இருந்து சரியானதுக்கு அனுப்பி பார்ப்போம். அடுத்த க்ரீனுக்கு சக்ஸஸ்ஃபுல். திருப்பி அடுத்ததுக்கு செக் பண்ணி பார்ப்போம், அதுவும் சக்ஸஸ்ஃபுல். இப்போ வித்தியாசமாக செக் பண்ணி பார்ப்போம். ப்ளூ கலருக்கு அனுப்பி இங்கே இருந்து இந்த ப்ளூ ஃபெயில் முதலாவது பேக்கெட் திருப்பி பிங் பண்ணுவோம், அப்பையும் ஃபெயில். திருப்பி பிங் பண்ணுவோம், அப்பையும் ஃபெயில். ஓகே, அடுத்ததில் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே இருந்து இந்த ப்ளூக்கு அதுவும் ஃபெயில். திருப்பி பிங் பண்ணி பார்ப்போம், அப்பையும் ஃபெயில். பிங் ஆகலை. இவ்வளோ டெலிட் பண்ணி போட்டு இவங்களுக்குள்ள மாறி மாறி பிங் பண்ணி பார்ப்போம் பிங் ஆகிறாங்களான்னு. இங்கே இருந்து இங்கே பிங். ஏன் இது ரெண்டும் சேம் நெட்வொர்க், அதாவது ரவுட்டருக்கே போயிருக்காது இந்த பேக்கெட். சேம் வினானுடைய சுவிட்சுக்குள்ளே என்ன செஞ்சிடும், கம்யூனிகேட் ஆகி முடிஞ்சிடும். சரி, இங்கேருந்து இதை பிங் பண்ணி பார்ப்போம், ஃபெயில். திருப்பி பிங் பண்ணுவோம், ஃபெயில். ஏன் நம்ம டினை எனி என்று கொடுத்தோம் நம்ம. அப்போ இதே என்ன செஞ்சிருக்கும், அது எனக்குள்ளாக கொண்டு வந்துருக்கும். அதே மாதிரி இதை பிங் பண்ணாலும் என்ன செய்யாது, பிங் ஆகாது. சரிதானே? இப்போ நம்ம செஞ்ச மாதிரி கொடுத்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, ஒர்க் பண்ணுது. அடுத்த இன்னொன்று கொண்டு வந்திருக்கோம், இந்த ப்ளூ கலர் இங்கே லைக் ப்ளூ கலரோட மட்டும்தான் பிங் ஆகணும். சரி, அப்போ அகெயின் இந்த அறிக்கை ரவுட்டருக்கு வரேன். ஆல்ரெடி என்ன செஞ்சாச்சு, 110 நம்பரில் ஒரு ரூல் எழுதியாச்சு. இப்போ வேறு ஒரு நம்பரில் புது ரூல் எழுதுவோம். எக்ஸிட் பண்ணி போட்டு IP access list extended ஆல்ரெடி 110 எழுதுனாமே இப்போ 111 கொடுத்தாச்சு. முதலாவது என்ன செய்ய போகிறோம், பெர்மிட் ICMP. எந்த பிசியை நான் பெர்மிட் பண்ண போகிறேன், இந்த பிசி, அதாவது சோர்ஸ்ட். அது இவர் IP அட்ரஸ் என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம். 20.2 ஆல்ரெடி இன்வெர்ஸ் மாஸ் கொடுத்தா நீ நம்ம செஞ்சோம். இப்போ ஃபஸ்ட்டை கொடுத்து செய்வோம். ஃபர்ஸ்ட் 192.168.20.2 ரெண்டுமே சேம் மெத்தட் தான். நீங்கள் அங்கே என்ன சொல்ல போகிறேன், டெஸ்டினேஷனை சொல்ல போகிறேன். டெஸ்டினேஷனில் முதலாவது டெஸ்டினேஷன் யார், இங்கே 30.2. இப்போ திருப்பி ஃபஸ்ட் ஹண்ட் கொடுத்து 192.168.30.2 என்டர். அடுத்த யாரை அலோவ் பண்ண போகிறோம், இந்த அறிக்கை 20.2 இங்கே இருக்கிற 40.2 பிங் பண்ண போகுது, கம்யூனிகேட் பண்ண போகுது. அப்போ இவிடத்தை 40. சரிண்ணே, இப்போ அலோவ் பண்ணியாச்சு. மிச்சம் எல்லாமே டினை ICMP ஏனி மிச்சம் எல்லாத்தையும் ப்ளாக் பண்ண எனக்கு பண்ணியாச்சு. இனி என்ன செய்ய போகிறோம், இன்டர்ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த இருக்க பிசிக்கு, அதாவது இதாண்ட சோர்ஸ், இதுக்கு பக்கத்தில் இருக்க இன்டர்ஃபேஸ் என்ன 0/1. அந்த 0/1 என்ன சப் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், .20 என்று க்ரியேட் பண்ண நம்ம அதில் அப்ளை பண்ண போகிறோம். பிசி வந்து ரவுட்டர் வந்து இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈதர்நெட் 0/1.20 IP access group 111 அதான் க்ரியேட் பண்ணோம். சரி, இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் ஆட் கொடுக்க போகிறோம். இன்பவுண்ட் என்டர், ரூலை க்ரியேட் பண்ணியாச்சு, அப்ளையும் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்ப்போம். இந்த அறிக்கையிலேருந்து இந்த ப்ளூ கலர் சக்ஸஸ்ஃபுல், இந்த ப்ளூவிலேருந்து இந்த ப்ளூ அதுவும் சக்ஸஸ்ஃபுல். இப்போ ஃபெயில் ஆனது செக் பண்ணி பார்ப்போம். இதிலேருந்து க்ரீன் ஃபெயில், திருப்பி பிங் பண்ணுறோம், அப்பையும் ஃபெயில், டெலிட். திருப்பி இந்த பீஸில் இருந்து அடுத்த க்ரீன் ஃபெயில், திருப்பி பிங் பண்ணுறோம், அப்பையும் ஃபெயில். சரி, இதில் இருந்து இதை பிங் பண்ணி பார்ப்போம், அப்பையும் ஃபெயில், திருப்பி பண்ணாலும் ஃபெயில். ஏன்னா டினை ICMP NE கொடுத்தாச்சு. இதை தாண்டி போகிற என்னத்தை கொடுத்தாலும் ஃபெயில் தானே. ஓகே தானே, கிளியரா? ஓகே.